தக்காளி தோசையும் தேங்காய் சட்னியும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் பண்ணிடலாம். பாருங்கள், நல்ல கலரும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி. இதை நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். இட்லிக்கு மாவு இல்லை, தோசைக்கு மாவு இல்லைன்னு நினைக்கும் போது நம்மளுக்கு தக்காளி தோசை நம்ம பண்ணுவோம் நல்லா முறுமுறுன்னு. இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் வந்து 2 தக்காளி போட்டிருக்கேன், சின்ன தக்காளி 2 தக்காளி போட்டிருக்கேன். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு காரத்துக்கு நான் கலருக்காக 2 காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். அப்புறம் எப்பயும் போடுற வரமிளகா. இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போது நல்லா அரைச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதுக்கு வந்து மாவு சேர்த்துக்கிடுவோம். இதுக்கு வந்து நான் 1 டம்ளர், நம்ம இதோட சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு ஒன்றா கலக்கணும், அதுக்காக நம்ம போட்டுருவோம். 1 டம்ளர் நம்ம எப்பயும் வீட்டில் உள்ள பச்சரிசி மாவு, கடையில் வாங்கினதா இருந்தாலும் சரி. 1 டம்ளர், 3/4 டம்ளர் ரவை. 1 டம்ளர் அரிசி மாவு, 3/4 டம்ளர் ரவை போட்டிருக்கேன். 1/4 டம்ளர் கடலை மாவு. நீங்கள் வந்து கோதுமை மாவு கூட போட்டுக்கிறலாம், நான் கடலை மாவு போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து ஒன்றா அரைச்சிடுவோம். தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலே போட்டுருவோம். போட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் தோசை பதத்துக்கு. இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை ரொம்ப நெய்ஸ் அரைக்க வேணாம், எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரிக்கு, எல்லாம் ஒன்றா கலந்துற மாதிரிக்கு இது பண்ணிக்கிறணும். இதை வந்து நம்ம பவுலில் ஊற்றிக்கிடுவோம். இந்த தோசை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம தோசை பதத்துக்கு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம வந்து க்ளீனாக தோசை அளவுக்கு மாவு நம்ம வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருவோம். அவ்வளோதான். இது அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த ரவை பாருங்களேன், அப்படி தான் இருக்கும். ஒரு 2-3 அரைச்சா போதும். நல்லா தெரியுதா, குறைன்னு தான் இருக்கும். எல்லாம் ஒன்றா கலக்கிறதுக்காக தான் நான் மிக்சியில் போட்டிருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். உடனே ஊற்றுறனாலும் ஊற்றலாம், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். தோசைக்கு ஒரு தேங்காய் சட்னி அரைச்சிக்கிடுவோம். பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலை, அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு. அவ்வளோதான். இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம இப்போது தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ தோசை ஊற்றிடுவோம். தோசைக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஜீரகம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை வந்து சும்மா 2-3 இது பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா வெங்காயம் கூட போட்டுக்கிறலாம். அது வந்து இது மாதிரி ஆயிரும், ரவா தோசை மாதிரி ஆயிரும். கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம தோசை ஊற்றுவோம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கிடுவோம் அடுப்பில். அது நல்லா காயட்டும். தோசைக்கல் சூடாயிருச்சு. இதில் நம்ம தோசை இது பண்ணுவோம். வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பெரிய தோசை எவ்வளோ ஊற்ற முடியுமோ மெல்லிஸாக, அவ்வளோ இதாக மெல்லிஸாக நம்ம ஊற்றிடுவோம். எண்ணெய் போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மூடி வச்சுக்கிடுவோம். நல்லா வேகட்டும். பாருங்க, நல்லா வெந்து அதுவாக மேலே வந்துடும். அப்படியே எடுத்துட வேண்டியதுதான். இன்னொரு தோசை ஊற்றுவோம். நம்ம மூடியும் வைக்கலாம், மூடாமையும் வைக்கலாம். மூடி வச்சா திருப்பி போட வேண்டியதில்லை. இப்படி மூடாமையே ஓப்பன்லேயே வச்சுருந்தாலும் நல்ல மொறுமொறுன்னு வரும். இது நம்ம திருப்பி போட்டு நம்ம எடுக்கணும்.
நல்லா வேகும் பாருங்க. இது ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் பண்ணிடலாம். தக்காளி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், கலரும் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க நல்லா இதாகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்துருவோம். இதே மாதிரி எல்லா தோசைகளும் நம்ம ஊற்றி எடுக்க வேண்டியதுதான். மாவு மட்டும் கொஞ்சம் தண்ணியாக வச்சிட்டிங்கன்னா நல்ல வேகமாக இழுக்க முடியும். இதில் நீங்கள் வெங்காயம் வேணாலும் வெங்காயம் போட்டுக்கிறலாம். தக்காளி தோசை பண்ணியாச்சு. தேங்காய் சட்னி தக்காளி தோசையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். கமெண்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.